ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு வகைகள் எல்லாமே சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ சிக்கன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாகவே வெந்து வரும். பாருங்கள், சிக்கனு தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மசாலாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து ஒரு 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. பாருங்கள், குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள்.